ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பரபரப்பாக வாக்கு எண்ணிக்கை துவங்கி இருக்கிறது. இன்றைக்கி காலையில் எல்லோரும் டிவியில் பார்த்துட்ருப்பீங்க. பார்த்தீங்கன்னா பெட்டி உடைக்கிறதுக்கு முன்னாடியே 7 மணிக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு வைங்களேன். சில இடத்துல 8 மணிக்கு தான் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும் வடநாட்டில். ஃபஸ்ட்டு வாக்கு எண்ணிக்கையில் முதல்ல போஸ்டல் ஓட்டு தான் எண்ணுவான். சரியா? நீங்கள் ஒரு லாஜிக் நல்லா பாருங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்லாமே ஒரு போலியான டுபாக்கூர் ரிசல்ட்டை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் 11 மணி வரைக்கும் நீங்கள் டுபாக்கூர் ரிசல்ட் தான் பார்ப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எவனுக்குமே சோர்ஸ் இல்லை. நான் ஒரு முன்னணி நம்பர் 1 சேனலில் 10 வருடமாக தலைமை செய்தி தொகுப்பாசிரியராக இருந்திருக்கேன். சரிங்களா? அதற்கப்புறம் 20 வருடம் ஃபீல்டில் பூத்தில் போய் நின்று எலெக்ஷன் ரிசல்ட்டை வாங்கி என்னுடைய தலைமை அலுவலகத்துக்கு கொடுக்கக்கூடிய பணியை பத்திரிகை, டிவி உட்பட எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கேன். எனவே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது எண்ணுவாங்க. இது போஸ்டல் ஓட்டு எண்ணுவாங்க. போஸ்டல் ஓட்டுனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அது அரசு ஊழியர்கள், காவல்துறையினர்லாம் வேறு இடத்துக்கு டியூட்டிக்கு போயிடுவாங்க. அதை போஸ்டலில் அவங்க அந்த ஓட்டை போட்டு அனுப்பிடுவாங்க. அதை தான் முதல்ல எண்ணுவாங்க. அது 100, 150, 200, 50, 20 இருக்கும். சரியா? இதை எண்ணிட்டு இந்த ரிசல்ட்டை வச்சு தான் இவங்க பாஜக முன்னணி, அது முன்னணி, இது முன்னணின்னு இவங்க விட்டு ஆத்துறது. சரிங்களா? முதல்ல ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, முதல் பெட்டியை ஓப்பன் பண்ணி 9 மணிக்கு எண்ணுறதுக்கு அதை ரிசல்ட்டை வெளியில் சொல்கிறதுக்கே ஒரு ½ அன் ஹவர் ஆகும். 9:30, 9:45, 10 மணி ஆயிரும். ஸோ அதற்கப்புறம் அந்த ரிசல்ட்டை ஃபோன் பண்ணி ஆஃபீஸுக்கு அங்கே ரிப்போர்ட்டர் இருந்தால் தானே சொல்ல முடியும். சரியா? இப்போ நேஷ்னல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டுபாக்கூர்கள் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஒரு ரீஜனில் ஒரு மாநிலத்துக்கே ஒரு ரிப்போர்ட்டர் தான் இருப்பான். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் லோக்கலில் இப்போ ரீஜனல் சேனல் இப்போ தந்தி இருக்குதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு பாலிமர் இருக்குது, இல்லை வேறு சேனல் இருக்குன்னா அதில் ஒவ்வொரு பூத்துக்கும் சோர்ஸ் இருக்கும், ஆள் இருப்பாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் அங்கங்கே அந்த தகவலை கடத்துவதற்கு லோக்கல் ஆள் இருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டை பற்றி தமிழ் மீடியாக்கள் போடுவது உண்மை. ஆனால் நேஷனல் மீடியாக்கள் தேசிய அளவில் போடுவது 90.9% டுபாக்கூர் தான். நீ அவனா குத்து மதிப்பாக விட்டு ஆட்டுறது தான். எப்படி நேற்று இது போட்டாங்களோ, கருத்து கணிப்பு போட்டாங்களோ, அதே தான் இப்போ நீங்கள் உட்காந்து கண்ணை முட்டை வச்சுக்கிட்டு நேஷ்னல் மீடியாவில் ரிசல்ட் பார்க்குறது. ஏன்னா இது எதுவுமே உண்மை இல்லை. மொதல் பாக்ஸை தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி 2வது பாக்ஸ் போய்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ நீங்கள் 540க்கு மேற்பட்ட தொகுதிகள் இருந்தாலும் அதில் ஒரு 100 தொகுதிகளுக்கு மேலே சுணக்கமாக போகும். வடநாட்டில் பல இடத்துல அதிகாரிகள் குழப்பறோம். இப்போ பெட்டியை உடனேலாம் ஓப்பன் பண்ணி அவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்காது பல பூத்தில். இதை தாண்டி நேஷ்னல் மீடியாவுக்கு சோர்ஸே கிடையாது. பூத்தில் என்ற ரிசல்ட் அவனுக்கு எப்படி போகும்? தேர்தல் ஆணையத்திற்கு வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கே கிடைக்கும். ஏஜென்சின்றது ஒன்று தான் இருக்குது, ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷனல். அது முழுக்க அதாவது பாஜகவுடைய கைக்கூலியாக மாறிவிட்டது. அவர்களுக்கும் சோர்ஸே கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்னா, தேசிய செய்திகள் பெரிய தலைவர்களோட பேட்டியை கொடுப்பானே தவிர இந்த மாதிரி மாசா நாடு முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை எடுக்கிறதுக்கெல்லாம் அவன் ஆளே கிடையாது. புரியுதுங்களா? ரீஜனல் டிவியை தவிர, அதாவது தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒரியா, ஹிந்தின்னு இருக்கு இல்லையா, அந்த சேனல் தான் மாவட்ட ரிப்போர்ட்டர் வச்சுருப்பான், தாலுக்கா அளவில் ரிப்போர்ட்டர் வச்சுருப்பான். அவனுக்கு தகவல் வரும். சரியா? அந்த தகவலில் அவன் போடுறான் பார்த்தீங்களா, அதை திருடி தான் இந்த நேஷனல் இங்கிலீஷ் மீடியாவும் ஹிந்தி மீடியாவும் போடுவான். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ சன் டிவிலையோ இல்லை இந்த டிவிலையோ அந்த டிவிலையோ வருது இல்லையா, 40க்கு 40, 40க்கு 38 திமுக முன்னணி இருக்குன்னு இதை திருடி வச்சுக்குவான். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க டிவியில் என்ன போடுறான்னா அதை எடுத்து குத்து மதிப்பாக வச்சு அடிக்கிறது தான் நேஷனல் சேனல். அந்த நேஷனல் சேனலில் அவன் அந்த இதை பார்த்து தான் இங்கே பல பேர் தேசிய அளவில் இப்படி வருதுன்னு சொல்லி தமிழ் சேனல் காப்பி அடிப்பான். ஸோ இதுதான் ரெகுலராக ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடியது. இந்த தேர்தல் முடிவுகள் உண்மையிலே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஓரளவுக்கு தெரியணும்னா இன்று பிற்பகல் 12:30லேருந்து 1 மணி ஆகும். அப்போ தான் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு கணிப்பு பண்ண முடியும். சரி, இப்போ இதெல்லாம் எப்படி பொய்ன்னு சொல்கிறீங்க, என்ன ஏது அப்படின்னா, சோர்ஸே எங்களுக்கு கிடையாதுங்க. இப்போ டைம்ஸ் நவ் இருக்கா அப்படின்னா, டைம்ஸ் நவுக்கு நீலகிரியில் ரிப்போர்ட்டர் இருக்கானா எடுத்து கொடுக்குறதுக்கு, பூத்தில் போய் எடுத்து கொடுக்குறதுக்கு, இல்லை மதுரையில் ரிப்போர்ட்டர் இருக்கானா, திருநெல்வேலியில் ரிப்போர்ட்டர் இருக்கானா? கிடையாது. அவன் மாநில அளவில் ஒரே ஒரு நிருபர் தான் இருப்பான். அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஃபோனை போட்டு லோக்கல் ரிப்போர்ட்டர்கிட்ட, லோக்கலில் உள்ள சேனல்கிட்ட நண்பர்கள்ட்ட கேட்டு தான் அவர்கள் போட முடியும். அதுவும் அவர்கள் டிவி சேனலுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோனை எடுக்க மாட்டான். ஸோ இப்படி இதுதான் யதார்த்த நிலை, கள நிலவரம் இதுதான். ஆனால் உங்களை தொடர்ந்து ஏமாற்றுவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக கோடி மீடியாவாக இருந்தாலும் சரி, மீடியாக்கள் இப்போ ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுது. இதில் லைவ் வேறு யூடியூப்பில் பண்ணுறான்.
நேஷ்னல் லெவலில் இப்போ 500 கோடி 300 கோடி செலவு பண்ணி சேனல் நடத்துகிறவனுக்கே சோர்ஸ் கிடையாது. இவங்க யூடியூப்பை வச்சுட்டு பாண்டே போன்றவர்கள் இங்கே உட்காந்து ஆற்றுன அந்த சேனலில் ஓடுறது இதை பார்த்து ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லைன் மீடியா சார்பில் சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு 32 வருடங்கள் 33 வருடங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக ஃபீல்டில் இருந்து ஒரு நிருபராக இருந்து ஒரு தலைமை செய்தி ஆசிரியர் வரைக்கும் இருந்திருக்கோம். நம்ம அதன் வாயிலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட வேண்டுதலோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு உண்மையான ரிசல்ட் தெரியும்னா மத்தியானம் 12:30 மணிக்கு மேலே தான். அதாவது என்னென்னா, கொஞ்சம் முன்னணி நிலவரம்னாலும் தெரியும். அந்த முன்னணி நிலவரம் தான் ஃபைனல்னு கிடையாது. கடைசி 8 ரவுண்டு 10 ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த 10வது ரவுண்டில் கூட வந்து ரிசல்ட் மாறி வரலாம். அது உங்களுக்கெல்லாம் தெரியும் ரைட்டா. 8 இதில் இவர் முன்னணி, இது சினிமாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் 8வது ரவுண்டில் இவர் 150 வாக்குகள் முன்னணி, இவர் 10,000 வாக்குகள் முன்னணி. 10-20,000 வாக்குகள் முன்னணியில் போனவங்க கூட எம்பி தேர்தலை பொறுத்தளவுக்கு, ஏன்னா லட்சக்கணக்கில் வாக்குகள் 10 லட்சம் 12 லட்சம் வாக்குகள் 8 லட்சம் வாக்குகள் விழுகும்போது 20,000லாம் ஒரு கணக்கே கிடையாது. 20,000 முன்னணியில் இருந்தாலும் இன்னொரு பகுதியை ஓப்பன் பண்ணால், அந்த சட்டப்பேரவை தொகுதி உட்பட்ட பகுதியை ஓப்பன் பண்ணால் டக்குன்னு இன்னொருத்தர் 30,000 ஓட்டு மேலே வந்துடுவார். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் உண்மையான ரிசல்ட் சாயந்தரம் தான் தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் முன்னணி நிலவரம்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலை வெட்டியை கெடுத்துட்டு மத்தியானம் வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. ஒரு 3 மணிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உண்மையான, ஓரளவுக்கு உண்மையான நிலவரம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஏமாற வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் இந்த இதை பதிவை போடுறேன். அதுவும் நான் இன்று பிற்பகல் தான் இந்த பதிவை போடலான் இருந்தேன். பலரும் ஃபோனை போட்டு கேட்டிருக்காங்க, என்னாச்சு இவன் எப்படி போடுறான், டைம்ஸ் நோவில் இதை போடுறான், இவன் அதை போடுறான் அப்படின்னா இப்படி நான் எதற்காக இப்போது இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏமாறக்கூடாது. நீங்கள் பார்க்குறவங்களை பூரா ஏமாத்துறது தான் கோடி மீடியாக்களுடைய வேலை. மட்டும் இல்லாமல் தேசிய மீடியாவும் ஸ்டேட் மீடியாவில் இருக்கிறவன், நம்ம தமிழ் சேனலில் இருக்கவனுக்கு நேஷ்னல் லெவல் சோர்ஸே கிடையாது. அவன் எதை பார்த்து போடுவான்னா, நேஷ்னல் மீடியாவில் உள்ள டிவி இருக்குல்ல, டைம்ஸ் நவ், அது இது இந்தியா டுடேயில் ரிசல்ட்டு போடுறான் இல்லையா, அதை திருடி இவன் போடுவான். லோக்கலில் இவன் எதை திருடி அவன் போடுவான். மொத்தத்துக்கு எல்லாமே ஒரு எப்படின்னா டுபாக்கூரா தான் வருமே தவிர எதுவுமே உண்மை இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் ரிசல்ட்டு பார்க்கணுன்னா தேர்தல் ஆணையம் வந்து இவங்க வந்து அங்கே உள்ள லோக்கல் தேர்தல் அலுவலர்களுக்கு எழுதி போடுவாங்க. சில இதில் போர்டில் எழுதி போடுவாங்க. அதை பார்த்து அந்த நிருபர்கள் ஆஃபீஸில் சொல்லி வர்றதுக்கு ஒரு பெட்டிக்கே 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிரும். ஒரு ரவுண்டுக்கே ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு ஒரு ரவுண்டு எழுதி இவங்க கொண்டு போய் கொடுக்குறவக்குள்ள 2வது ரவுண்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்கிட்டு ஓடுவான். இங்கேருந்து ஃபோன் அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது, அது வெளியில் இருக்கும். வெளியில் வந்து ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் சொல்லி ஆஃபீஸில் ரிசல்ட்டை போட்டு அவன் டைப் பண்ணி வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். ஸோ இதுதான் உண்மையை தவிர தற்போது வந்து கொண்டிருக்கிற நிலவரங்கள் எல்லாமே டுபாக்கூர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. வேஸ்ட்டாக உட்காந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. 12:30 1 மணி 1:30 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு லேசான யார் முன்னணின்றத உண்மை நிலவரமே தெரியும் அப்படின்றத நான் வந்து நம்ம பார்வையாளர்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். மித்தவர்களை பற்றி நம்ம கவலை இல்லை. வந்து நமக்கு கேட்குறவங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். அது யார் வேணாலும் முன்னணியில் வரட்டும், யார் ஜெயிக்கட்டும், என்ன அங்கே தகவல் வருதோ அதை மட்டும்தான் பதிவு செய்ய வேண்டும். அவன் ஆத்திரத்துக்கு அரிப்பு சொரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா இந்த 2 மணி நேரம் இவங்க சொரிஞ்சு என்ன பண்ண போகிறான்? தோக்க போகிறவன் நாங்கள் முன்னணின்னு போட்டு என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் ஆக போகிறதில்ல. சும்மா அந்த நேரத்துக்கு சொரிஞ்சுக்கிறது தான். எனவே நீங்கள் வந்து பார்ப்பது, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே ரிசல்ட்டு பாருங்கள். 1:30 மணிக்கு மேலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட்டு தெரியும் அப்படின்றதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே இப்போது வந்து கொண்டிருப்பது எல்லாமே டுபாக்கூர் 100க்கு 90% பொய். அவர்களாக டைப் பண்ணுறது, அவனாக குத்து மதிப்பாக போடுவான். நேற்று வந்து இதில் என்ன போட்டாங்களோ, இதில் வந்து நம்ம கருத்து கணிப்புன்ற பேரில் ஒரு பெரிய டுபாக்கூர் வேலை பார்த்தாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இப்போ டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க உட்காந்து ஆஃபீஸில் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து பார்ப்பது எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் இப்போ நான் இப்போ ஏற்றும்போது ஒரு 11 மணி ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த 11 மணி வரைக்கும் நீங்கள் பார்ப்பதில் 80% பொய் தான் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் வந்து இணைகிறேன். மீண்டும் வந்து கிளியர் ரிசல்ட்டை நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 மணிக்கு மேலே உங்களுக்கு அந்த நிலவரம் உண்மையிலே என்ன நிலவரமாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அதுவரை நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் லைன். நன்றி, வணக்கம்.